ஹாய் ஹலோ வணக்கம். ஏண்டா எப்போ பார்த்தாலும் கஷ்டம் என்று சொல்லிக்கினே இருப்பாய். கஷ்டங்கள் சும்மா வரா தம்பி, கல்யாணம் பண்ணிக்கிட்ட தான் வரும். பசித்தால் தான் சாப்பாடு போடுவது மனைவி, பசிக்கவில்லை என்றாலும் பலவந்தமாக சாப்பிட வைப்பது தான் தாய். இப்போ இருந்த இடத்தை விட உயர்ந்த இடத்துக்கு நீ கௌரவிக்கும் இடத்திலிருந்து உன்னை கௌரவிக்கும் இடத்துக்கு உயரும் சக்தி ஒரே ஒரு கல்விக்கு மட்டும்தான் இருக்கிறது. அந்த கலைமகளினுடைய கட்டாட்சம் மட்டும் இருந்தால் லட்சுமியும் அந்த பரமேஸ்வரியும், அதாவது செல்வம் தைரியமும் இரண்டுமே தானாக உன்னை வந்து அடையும். ஆனால் யாரையும் கண்மூடித்தனமாக மட்டும் நம்பாதே. ஏனென்றால் வெயில் காலத்திலே உன் கால்களை பாதுகாத்த காலணிகள் மழை காலத்திலே சேரை வாரி அடிக்கும். ஜாக்கிரத்தை. நாம் கையை கழுவிய வீட்டையும் நமக்கு கை கொடுத்த மனிதனையும் நம்ம வாழ்க்கை இருக்கிற வரைக்கும் மறந்து விடக்கூடாது. நாம் பிறருக்கு உதவி செய்யணும் என்ற எண்ணம் வந்தாலே போதும்டா, ஆண்டவன் நமக்கு பணம் எண்ணி கொடுக்க மாட்டான், அள்ளி கொடுப்பான். எவனோ ஒருவன் நல்ல இடத்துக்கு வந்துட்டான் நம்ம வயதை எரிச்சிக்கூடாது. அது ரொம்ப தவறு. நமக்குன்னு ஆண்டவன் என்ன எழுதியிருக்கிறானோ அதுதான் நடக்கும். உன்னுடைய வங்கி கணக்கிலே எவ்வளவு இருப்பு இருக்கிறதோ அதுதான் நாம் மாற்ற முடியும், அனுபவிக்க முடியும். யத்பாவ தத்பவதி. உன்னுடைய யோசனை தான் உன்னுடைய எதிர்காலம். வாட் டு யூ திங்க் யூ பிகேம். நீ என்ன யோசிக்கிறியோ அதுதான் ஆகும். எப்பவுமே ஆக்கப்பூர்வமான சிந்தனை நீங்கள் கவனம் செலுத்துங்க. சந்தோஷமான யோசனைகள் மனசிலே வச்சுக்காங்க. நெகட்டிவ் தாட்ஸ் விட்டு விடுங்க. பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க. ஃபியூச்சர் ரொம்ப நல்லா இருக்கும் நண்பா. இது முற்றிலும் உண்மை, தெரிஞ்சுக்கொள்.